ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போகிறது கேடியப்பன் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்தியன் பை கேம் பிளே தான் விளாட போகிறோம். இந்தியன் பை கேம் பிளே தான் விளாட போகிறோம். அதுவும் பார்ட் 5 தான் விளாட போகிறோம். சரி, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னென்னா பார்ட் 4 போடுங்க ப்ரோ, பார்ட் 4 போடுங்க ப்ரோ, பார்ட் 4 போடுங்க ப்ரோன்னு கேட்டிருந்தீங்க. சரி வாங்க, பார்ட் 4 போடணுன்னு தான் இருந்தேன். அந்த வீடியோக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்க. அதனால் இப்போ என்னால் லைவ் போட முடியாது. எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் கைஸ், தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோக்கும் அப்படி சப்போர்ட் பண்ணி என்ன இந்த வீடியோக்கும் கொஞ்சம் நல்ல சப்ஸ்கிரைப் ஏற்றிடுங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏற்றுமதி இறக்குமதி பண்ண போகிறோம். தமிழ் இறக்குமதி ஏற்றுமதி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கோம், எல்லா சைல்டுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம். வீடியோ பார்க்குறவங்க திரும்பி இப்போ சொல்கிறேன், வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, இப்போ ஏற்றுமதி இறக்குமதிக்கு எதை என்னென்னா கொஞ்சம் எல்லாத்தையும் ஏற்றுறது அதுக்கு, சரிங்களா? ஏற்றுறது. இப்போ நம்ம எங்கே பண்ண போகிறோன்னா அந்த பொருள் எடுக்கிறது, என்னது வண்டி எடுக்கிறது போகிறோம். ஆனால் திரும்பி உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அந்த வீடியோக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்க கேஸ். சரி, நம்ம இப்போ வண்டி போய் எடுத்துகிட்டு வந்தோமா. அந்த வண்டியை ஏற்கனவே வச்சுருக்கேன். அங்கே பாருங்கள், ஏற்கனவே வச்சுருந்தேன்னா இதோட சீக்கோடு என்னென்னா இது சீக்கோடே நம்மளுக்கு சாவி தான் 5643 வண்டியில் ஏறிடுவோம். சரி, வண்டி ஏற்றுமதி இறக்குமதி பாட்டு படிச்சுட்டே போகிறோம். தாத்தா வர்றாரு, சந்திர கூட போகிறாரு, தாத்தா. சரி, நம்மளுக்கு ஏதோ ஃபோன் வருது, அந்த ஃபோன் அட்டன் பண்ணிட்டு பாட்டை கண்டினியூ பண்ணுவோம், சரிங்களா? ஏதோ ஃபோன் வருது, அதை அட்டன் பண்ணிட்டா. ஹலோ அக்கா, என்ன தம்பி? ஏர்போர்ட்டில் கொஞ்சம் புல்கட்டுலாம் இருக்குது, கொஞ்சம் எடுத்துகிட்டு வரியா தம்பி? கொஞ்சம் ஏர்போர்ட்லலாம் புல்லுக்கட்டு இருக்காக்கா? ஆமாம் தம்பி. கொஞ்சம் காசு மட்டும் கொஞ்சம் அதிகமாக கேட்பேன், பரவாயில்லையா உங்களுக்கு? எவ்வளோ ஆனால் கேளு தம்பி, எனக்கு நோயே ப்ராப்ளம். ஆனால் அந்த கட்டு மட்டும் எடுத்து புல்கட்டு. சரி, ஓகே கேஸ், ஓகே. சரி, எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஓகே, நான் எதுக்கு திரும்ப அதிகமான காசு கேட்டேன்? ஏன்னா பைக் வாங்கணும்ல, அதுக்கு தான் 15,000 ரூபா கொஞ்சம் வாங்கணும். நான் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஓகே, திரும்பி பார்ப்போம். தாத்தா பொடி கொடு, நமது நாட்டு அண்ணாதுரை போட்ட இந்த பொடியடா, இது மண்ட நேரியடா, போட்டா தெரியாதடா, தாத்தா கொஞ்சம் பொடி கொடு. பாட்டு நல்லா, என் வாய்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். இப்போ நம்ம ஹுக்கும் பண்ணி போயிட்டு வந்துடுவோம். திரும்பி பாடு, நமது நாட்டு அண்ணாதுரை போட்ட இந்த பொடியடா. சரி, நம்ம புல்கட்டி எடுத்துகிட்டு வந்து கண்டினியூ பண்ணிடுவோம், சரிங்களா? எடுத்துகிட்டு வந்தாச்சு. புல்கட்டு பற்றி பாடுவோம். புல்லுக்கட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். புல்லுக்கட்டி எடுத்துகிட்டு வந்த நம்ம நாட்டு பொடியடா. சரி கேஷ், நம்ம பாட்டெலாம் உருவாக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒரு காலத்தில் பாட்டு ஆரம்பிச்சா ஆகும் நினைக்க. சரி, கிருட்டுன்னு முடிக்கிறோம். நம்ம ராஜ்மெண்டர்ஸ் போடுறோம். சரி, நம்ம ஒரு டைலாக் யூஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்த பாட்டிலேருந்து ஒரு டைலாக் யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? மறக்காமல் எந்த டைலாக் யூஸ் பண்ணணும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இதான் அந்த கடை. புல்கட்டி இறக்கி விட்டுட்டு போவோம். ஓகே, 2 minutes later போவோம் ஸ்பீடாக. வண்டி விட்றா. ஓகே, புல்கட்டி இறக்கிட்டோம். சரி, கடன்னு இறக்கியாச்சு. தம்பி, என் வீட்டில் வந்து வண்டி விட்டுரு, சரியா தம்பி? பார்த்தீங்களா, தானே வீட்டில் அவங்க கம்பெனி வீட்டில் அதான் வந்து பெரிய வீடு, அதான் அவங்க வீடு. விட்டுருன்னு சொன்னாங்க. எதுக்குன்னு கேட்போம். தம்பி, அங்கே 4 கட்டு இருக்கா, ஒரு பழைய பையன் இருக்கான், அவன் தூக்கிட்டு வருவானா, சரியா தம்பி? எதுக்குன்னு நானே தூக்கிட்டு வந்துடுறேன். வேண்டாம் தம்பி, விட்டுட்டு போயிரு. அப்படியே அங்கே எங்கள் வீட்டுக்கு வந்து சம்பளம் வாங்கிட்டு போயிரு. எஸ், சரி, அவர் அங்கேயே சம்பளம் வாங்கிட்டு போகணும்னு சொல்கிறாரு. வண்டியை விட்டுட்டு கடன்னு விட்டுட்டு நான் என் ஆக்சிடென்ட் சாவியை மட்டும் போட்டுட்டு கிருட்டுக்கு இப்போ நம்ம ஹுக்கும் பண்ணி போயிடுவோம். ஹுக்கும் நல்லா இருந்தால் இது சொல்லுங்கள், இல்லைன்னா வேறு டைலாக் இருந்தால் வேறு டைலாக் சொல்லுங்கள். ஓகே, ஸ்பீடாக இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா பைக் கடைக்கு போகிறோம். ஸ்பீடாக போகிறோம், பைக் கடைக்கு போகிறோம். ஓகே, பைக் கடைக்கு கரு புருன்னு போய்ட்டுருக்கோம்.
திரும்பி பாடு. நமது நாட்டு அண்ணாதுர போட இந்த பொடியடா, இது மண்டை வெறிய நெறியடா, போட்டா தெரியாதடா. கொஞ்சம் பொடி. சரி நம்ம வந்தாச்சு. ஹலோ, சரி அந்த அண்ணன்ட்ட ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னேன். அந்த அண்ணன் வந்துடுவாங்க. ஓகே, 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். வந்தாச்சு. இந்த 3 பைக்கில் நம்ம எந்த பைக் எடுக்கலாம்? ஆரஞ்சு எல்லாமே ஒரு ரேட்டு தான். நான் ஆரஞ்சு எனக்கு பிடிச்ச கலர், அதை எடுக்கலான்னு இருக்கேன். சரிங்களா? நல்லா இருக்குல்ல? சரி, இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்காம தான் லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுமா. ஆரஞ்சு தான் எடுக்க போகிறோம். ஓட்டி கொஞ்சம் ஒரு இப்படி லைட்டாக எடுப்போம். லைட்டாக கொஞ்சம் முன்னாடி எடுத்து பார்ப்போம். நல்லா தான் இருக்குது. ஓகே, சரி கேஸ், அந்த அண்ணன் டெலிவரி பண்ண சொல்லிடுவோம். ஓகே, அந்த அண்ணன் ஃபோன் போட்டு டெலிவரி ஆகிட்டு தம்பி அப்படி சொல்லிடுவோம். ஓகே, ஹலோ அண்ணன், நான் வண்டிலாம் பார்த்துட்டேன், கொஞ்சம் டெலிவரி மட்டும் பண்ணிடுங்க. ஓகே, சரி எஸ். அந்த அண்ணன் சரின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு போகிற வழியில் ஸ்டீஜே ஃபோன் போட்டேன், மறந்துட்டேன். சரிங்களா? என் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன்னா அந்த ஸ்டேரம் மறந்துட்டேன். ஓகே, ஃபோன் போட்டான், திரும்பி போடுறான். அவனே போடுவான். ஹலோ ஃப்ராங்க்லின். என்னடா? ஒரு மிஷின் இருக்கு. என்ன மிஷின்? நீ நேரில் பார்த்து சொல்கிறேன். நேரில் கண்டிப்பாக வரணுமா? நாளைக்கு காலையில் நேரில் வந்து தான் நான் நாளைக்கு காலையில் வா அப்படி சொல்கிறான். சரி, நாளைக்கு கண்டிப்பாக வந்துடணும். ஓகே, சரி கண்டிப்பாக வந்துடு. நாளைக்கு காலையில் வந்துடு. இது பெரிய மிஷின். எத்தனை வாட்டி சரின்னு சொல்கிறது? சரி, நான் வந்துடுவேன். சரி கேஸ், அப்படி சொல்லிட்டாச்சு. நம்ம நாளைக்கு காலையில் போய் ஃபஸ்ட்டு வேலை குளிக்காமல் வர சொன்னான். அது வீடியோ கொஞ்சம் குளிக்காமல் வர சொல்லியிருக்கான். ஸ்பீடாக நைட்டுக்குள்ளே எனக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு வரேன். அந்த டெலிவரி மேன்ட்டெல்லாம் பேசிட்டு வந்துட்டுருக்கேன். ஓகே, கொஞ்சம் வேலைலாம் இருந்துச்சு, அதெல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் காசு கட்டிட்டு அந்த இதுக்கெலாம் டியூலாம் கட்டிட்டு வந்தேன். ஓகே, நம்ம இது வந்துட்டு கேஸ், இந்த டியூலாம் கட்டி முடிச்சோன்னு தான் சொன்னான் ஒரு ஃபோனுங்கிறேன். R15 வந்துட்டு எனக்கு. அதோட சீக்கோடு என்ன 0015 R15. நான் ஆரஞ்சு கலரில் இருந்துச்சு, அதை ப்ளூ கலரில் மாற்றிட்டேன். எப்படி அழகாக இருக்குது பார்த்திங்கன்னா, ப்ளூ கலர். ஓகே, ப்ளூ கலர் நல்லா இருக்குது. சரி கேஸ், ப்ளூ கலர் நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம வீட்டுக்கு ப்ளூ கலர் அந்த அண்ணன்ட்ட ஃபோன் போட்டு பேசுவோம். அந்த அண்ணன் நான் ஃபோன் போடுறதுக்குள்ளே அந்த அண்ணனே ஃபோன் டெலிவரி ஆகிட்டுண்ணே. எஸ், டெலிவரி ஆகிட்டு. ஓகே, நம்ம ஸ்பீடாக போய் தூங்குவோம். தூங்குடா நல்லா தூங்கு. சரி, தூங்கிட்டு நம்ம நாளைக்கு போவோம். ஓகே கேஸ், காலையில் ஆகிட்டு நம்ம குளிக்காமல் வர சொல்லியிருக்கான். நம்ம ஸ்பீடாக போய் போகிறோம். நம்ம R15 எடுத்துகிட்டு நான் குளிக்காமனா 10 நிமிஷம் மட்டும் வந்துடுறேன் கேஸ், இந்த டவுசர் மட்டும் போட்டு. ஓகே, சரி, என்ன இப்படி வர சொல்லியிருக்கான். ஓகே கேஸ், அதான் திரும்பி சொல்கிறேன், மறக்காமல் யாரும் சப்ஸ்கிரைப் லைக் போடாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் போட்டுருங்க. அடுத்த 5 பார்ட் வேணும்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். சரி, நான் ஸ்பீடாக அந்த ஸ்டீஜ் அந்த போயிட்டுருக்கேன். ஆனால் அவன் மண்டை உடைக்கணும் கேஸ், ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள். என்னை இப்படி வர சொல்லியிருக்கேன். இப்போ இந்த தெருவில் என்ன இப்படி பொண்ணுங்கள்லாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஓ மை காட். சரி கேஸ், இப்போ ஸ்பீடாக நம்ம உள்ளே போவோம். உள்ளே போய் பேசிட்டு வந்தோம். பெரிய மிஷின் கேஸ், ரொம்ப பெரிய மிஷின். அதை அடுத்த பாட்டில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி லைக் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பாய்.